வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் டிஎன்டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட இங்கிலீஷ் கிராமர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணும்போது அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேஜர் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, அப்புறம் தமிழ் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, சைக்காலஜி கூட கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இங்கிலீஷை நிறைய பேர் விட்டுருவீங்க. ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி விட வேணாம். ஃபுல்லாக புக்கில் படிக்க முடியல அப்படின்னாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிராமர் அனாலிசிஸ் பண்ணி படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்பவே இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பேசிக் தெரியணும் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம், அதை பார்த்துக்குங்க. டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுறவங்க எக்ஸ்ப்ளனேஷனை விட்டுட்டு நீங்கள் ஆன்சர் மட்டும் கெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்கீங்க, ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கீங்கிறத கடைசியாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. The elder people who were left without care by their relatives joined old age homes. The underlined words can replace the following verb. Few seconds time தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் வித்தவுட் கேருக்கு எந்த வேர்டு கரெக்டாக வரும் இங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அபண்டன், லெஃப்ட் வித்தவுட் கேர்னா அதை கண்டுக்காமல் விட்டாங்க, அது போல் ஒரு மீனிங் தான். ஸோ அபண்டன் அப்படின்னாலும் கைவிடப்பட்டவங்க, அதுக்காக மீனிங் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் அதுக்கு சரியான விடை. Choose the correct phrasal verb for the underlined word. Stars emerge at night times. Come out, வெளியில் வருது. ஸ்டார்ஸ் நைட் டைமில் தான் வெளியில் வருது. இது வெளியில் தெரியுது ஆக்சுவலாக. யூஸ்வலாக எப்போவுமே ஸ்டார்ஸ் இருக்கும், பட் நைட் டைமில் நமக்கு தெரியும். அதை இங்கே கரெக்டான வேர்டாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜ் அப்படிங்கிறது கம் அவுட், வெளியில் வருது அப்படிங்கிறது அர்த்தம். Fill in the blank with suitable pronoun. Rani and Dash went to the market. ராணி அண்ட் ஐ வென்ட் டு த மார்க்கெட். இந்த சென்டென்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த இடத்துல சூட்டபிள் ப்ரொனவுன் ஐ வென்ட் தான் வரும். ஓகேங்களா? ஹிம் வென்ட், மீ வென்ட் அது வராது. ஐ வென்ட் டு த மார்க்கெட் தான் வரும். ரைட் அன் ஈக்குவலன்ட் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. சத்யஜித் பிலாங்ஸ் டு அன் அஃப்ளூயன்ட் ஃபேமிலி. வெல்தி. ஸோ உங்களுக்கு ஒருவேளை கரெக்டான எக்ஸாக்டாக தெரியலனா கூட மற்றதெல்லாமே நீங்கள் அனலைசிஸ் பண்ணலாம். அன்பிளசன்ட், கண்ட்ரி சைடு, அன்யூஷுவல், இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெல்தி தான் கரெக்டு. Convert the following active sentence into passive sentence. He was making coffee. Coffee was being made by him. இதுதான் கரெக்டாக வரும். ஸோ இந்த வாசை வச்சு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். இப்போ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் 2-3 தடவை நீங்கள் அட்டன் பண்ணாலே ஈஸி தான். ஐடென்டிஃபை த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் வேர்ட் ஹேர் கட். இந்த ஹேர் கட் அப்படியே பிரிச்சுக்காங்க. ஸோ இது என்னென்ன வரும், ஹேர்க்கு என்ன வரும், கட்க்கு என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். Noun plus verb. Choose the correct passive sentence for the following. She will not recognize us. We will not be recognized by her. அவன் நம்மளை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம அப்படியே
பாசிவ் சென்டென்ஸை சொல்லும்போது we will not be recognized by her. அவளால் நம்மளை கண்டுபிடிக்க முடியல, அதுதான். Fill in the blank with suitable preposition. Mrs. Ravati asked the children to go dash her classroom. Into her classroom தான் கரெக்டாக வரும். மிஸ்ஸஸ் ராவதி வந்து சில்ட்ரனை என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ டூனா ஜென்ரலாக இப்போ ஒரு பிளேஸ் ஃப்ரம் டு போடுவோம் இல்லையா, இந்த பிளேஸ்ல இந்த பிளேஸ்க்கு, அதெல்லாம் ஓகே. பை இன் இது இன்னும் ஜென்ரலாக உள்ளே அப்படி வரும். ஆனால் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே எதுக்குள்ளே போக சொல்கிறாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே. இதுதான் இன்டூ தான் கரெக்டாக இருக்கும். டூனா ஜஸ்ட்டு இக்கு அப்படி வரும். இதிலிருந்து இது வரைனாலும் டூ வரும், இதற்கு அப்படிங்கிறதுக்கும் வரும். ஸோ எந்த இடத்துல அது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போடணும். இங்கே வந்து இன்டூ ஹர் கிளாஸ் ரூம். Identify the participle in the following sentence. The dancing parrots entertain the crowd. இந்த இடத்துல பார்ட்டிசிபிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டான்சிங். Find out the wrong statement. ஸோ இதில் ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். கிளிப்பிங்னா வந்து ஜாயினிங் வேர்ட்ஸ் கிடையாது. ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் வேர்ட்ஸ் இல்லை, அதாவது ஏதாவது ஒரு வேர்டை கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதை ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ அதுபோல் கட் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளிப்பிங். இது வந்து ஜாயின் பண்ணுறது கிடையாது. மற்றதெல்லாம் ஓகே, அதுவும் பார்த்துக்கலாம். பிளண்டிங் அப்படிங்கிறது இஸ் எ வேர்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் 2 or more அதர் வேர்ட்ஸ். 2 இல்லைனா அதற்கு மேற்பட்ட வேர்ட்ஸுகளை இப்போ மிக்ஸ் பண்ணும்போது வரக்கூடியது தான் அந்த பிளண்டிங். The meaning of an idiom is different from the literal meaning of the idiom's individual elements. அதுவும் ஓகே. The intended meaning of iron is different from the actual meaning. அதுவும் ஓகே. Choose the correct article of the given sentence. The important field of application of a computer is dash development of robots. த டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்ஸ் தான் கரெக்டாக வரும். இப்போ அந்த ரோபோட்ஸோட டெவலப்மெண்ட் பற்றி குறிக்கிறதுனால ரோபோட் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பொருள். ஸோ பொதுவாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் வரும். த இல்லை தி, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. டு நாட் பிளக் த ஃப்ளாஸ். சூஸ் த கரெக்ட் passive formation. லாஸ்ட் ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு வந்து கரெக்ட் ஆன்சர். லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். Choose the correct preposition for the following sentence. The boy jumped dash a narrow stream. Into a narrow stream. கிட்டத்தட்ட அது உள்ள இப்படி வச்சுக்கலாம். Find out the figure of speech in the poem lines. But now they only laugh with their teeth while their eyes block cold eyes. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மெட்டாஃபர். மெட்டாஃபர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உருவகப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ தமிழில் உருவகம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதாவது சிமிலி பார்த்தீங்கன்னா லைக் இது போல் இது அதோட ஒற்றுமையை குறிக்கிறது. அது தனி. பர்சனிஃபிகேஷன்னா என்னென்னோ அதையும் நான் சொல்லிடுறேன். பர்சனிஃபிகேஷன்னா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனுக்குன்னு சில நேச்சர் இருக்குது. சிரிக்கிறது, அழுகிறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து ஹியூமன் நேச்சர் சொல்லுவோம். ஆனால் அதுவே நம்ம இயற்கையோட சொல்கிறோம் இல்லையா, கவிதை எழுதும்போது என்ன சொல்லுவாங்கன்னா
இப்போ ஒரு பூ சிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பூ வந்து சிரிக்கிறதில்ல. பட் மனிதர்கள் தான் சிரிப்பாங்க. ஒரு நான் ஹியூமன் திங்ஸ்க்கு நம்ம ஹியூமன் திங்ஸ் நம்மளோட செயல வந்து அங்க புகுத்துற மாரி கவிதைய பொறுத்தவரைக்கும். அப்படி வந்தா அது வந்து பெர்சனிஃபிகேஷன். பெர்சன் ஞாபகம் வச்சுக்கங்க. மனிதன் இந்த ஹியூமன் பெர்சன் அப்படி சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கு குறிப்பிடக்கூடியதெல்லாம் நான் ஹியூமன் திங்ஸுக்கு குறிப்பிட்டா அது பெர்சனிஃபிகேஷன். மெட்டாஃபர் அப்படிங்கிறது ஒரு வகை. இமேஜின்னா ஏதாவது ஒரு கற்பனை மிகுதி அந்த இடத்துல காட்டுறது. சிமிலினா சிமிலாரிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. லைக் இது போல அது அப்படின்னு. இங்க பார்த்தீங்கன்னா, உருவகப்படுத்துறது. சம்மந்தம் இல்லாத ஒண்ண உருவகப்படுத்துவாங்க. பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தியர் டீத் வைல் தியர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ். இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா இத வந்து உருவகப்படுத்தி கூறுறாங்க இல்லையா? அதனால இது வந்து மெட்டாஃபர். Fill in the blank with the correct verb form. If you go out with your friends tonight, I dash the football match on TV. ஸோ இது வந்து ஐ வில் வாட்ச் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். இப்போ நீ வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டீன்னா, நான் ஃபுட்பால் மேட்ச்சு டிவியில பார்ப்பேன். அப்போ இனிமே தான் பார்க்க போறோம். அதனால தான் ஐ வில் வாட்ச். வில் வந்து எப்போ வரும்? இனிமே நடக்க போறதுல தான் வரும். அதனால வில் வாட்ச். Find out the correct sentence for the given jumbled words. பிகம், மை, இஸ், எ டாக்டர், ட்ரீம் டூ. இது வந்து நீங்க சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா வந்துரும். இந்த சென்டென்ஸ் நம்மளே மேக் பண்றது தான். மை ட்ரீம் இஸ் டு பிகம் எ டாக்டர். பெர்சனிஃபிகேஷன் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துட்டேன். அத கூட நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் கெஸ் பண்ணலாம். கிவிங் ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் டூ நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? பூ சிரிக்குது அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் தான் வந்து கிவிங் ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் எதுக்கு குடுக்குறோம்? நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ் குடுத்தா அதுதான் வந்து பெர்சனிஃபிகேஷன். Find out the meaning of the idiom below the belt. Unfair. Below the belt na unfair. Complete the conditional sentence. If you listen to the radio, we dash the news. We will hear the news. நம்ம கேட்கலாம் நியூஸ் கேட்கலாம். The word army is an example for என்ன type of noun? கலெக்டிவ் நவுன். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இல்ல குரூப் ஏதாவது குறிப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன் தான். ஏன்னா இது போல கலெக்டிவ் நவுன் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நீங்க வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோட கலெக்டிவ் நவுன் என்னென்ன இருக்கு அப்படின்னு ஸ்கூல் புக்ல படிச்சுக்கங்க. Replace the underlined word with the correct preposition. He is confident on his success. இந்த ஆன்க்கு பதிலா இங்க என்ன வரும்? ஆன் வராது. ஆக்சுவலா அண்டர்லைன் இந்த வேர்டுக்கு அண்டர்லைன் இல்ல. நான் குடுக்குறேன். ஆன்க்கு பதிலா இங்க என்ன வரணும்? ஆஃப் வரும். ஹி இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் ஹிஸ் சக்சஸ். அவனுடைய சக்சஸ்க்கு அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பான் அப்படிங்கிறது உடைய அந்த ஆஃப் வந்து உடையன்ற இடத்துல வரும். ஸோ இதுக்குரிய மீனிங் எல்லாம் படிச்சீங்க. வித்துனா உடன், ஃபார்னா இதற்காக, அதற்காக. நான் வந்து ஹெவியா படிச்சுட்ருக்கேன். ஏன்னா பாஸ் ஆறதுக்காக. ப்ரிப்பேர்ட் ஃபார் எக்ஸாம் அப்படி சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த ஃபார் அதற்காக, இதுக்காக, வித்துனா உடன், இன்னுனா இதுக்குள்ள அப்படின்னா, ஹாஃப்னா உடைய. ஸோ அவன் வந்து அவனோட சக்சஸ்ஸுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அதுதான் ஹாஃப் தான் வரும் இங்க. Identify the correct sentence pattern. My uncle presented me a watch.
ஸோ இதற்கான விடை வந்து பி வரும். மை அங்கிள், மை அங்கிள் வந்து சப்ஜெக்ட்டு. ப்ரெசன்டட் இது வந்து வேர்ப், இது வினை. ஓகேங்களா? மீ, மீ இருக்கு இல்லையா? இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எ வாட்ச் டைரக்ட் ஆப்ஜெக்ட். Identify the kind of phrase for the underlined word. My sister is moderately intelligent. The moderately அதுதான் underlined word. Adverb phrase. இந்த moderately இது எப்படி adverb phrase-னா, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து verb தெரியும். verbனா அந்த வினை. அத வந்து இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்துற மாரி இல்ல. how, when இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆன்ஸரா வர மாரி இருக்கும். ஸோ எப்படி இன்டெலிஜென்ட் மாடரேட்லி இன்டெலிஜென்ட்னா ஓரளவுக்கு மீடியமா. எப்படி இன்டெலிஜென்ட் அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஹவ் அப்படிங்கிறதுக்கு மாடரேட்லி வருது இல்லையா? இது போல வந்து அது adverb phrase. The word significantly can be classified as dash connector. The significantly அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து என்ன எதுக்கு ரிலேட்டடா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டைப் ஆஃப் கனெக்டர்? சொல்லப்போனா அப்படி இது கரெக்ட்டா சொல்லணும்னா significantly can be classified as dash connector. எம்பசைசிங் அதாவது ஒரு பர்ட்டிகுலர் வலியுறுத்துகிறது. சிக்னிஃபிகன்ட்னா இது இதோட ஒத்துப்போகுது. இப்போ ரிசர்ச் தீசிஸ் எழுதுறவங்களுக்குலாம் தெரியும். எது சிக்னிஃபிகண்ட்டா மேட்ச் ஆகுது அதெல்லாம் சொல்லுவாங்க, குறிப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் எம்பசைசிங். Select the correct expansion of SAARC. South Asian Association for Regional Cooperation. Find out the synonym of the underlined word. Tea is one of the mainstays of civilization in the country. Civilization, the underlined word. A society in an advanced state of social development. Fill in the blank with correct tense in the given sentence. The train dashed before he reached the station. The train had left before he reached the station. இந்த இடத்துல has leftலாம் வராது. ஏன்னா ட்ரெயின் தான் குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல. he, she அதெல்லாம் வந்து has அப்படி வந்துடும். ஃப்ரண்ட்டில் சொல்கிறேன் நான். ஸோ லீவ்ஸ்னு வராது, லெஃப்ட்னு வராது. had left தான் கரெக்டாக வருது. train had left before he reached the station. Choose the right synonym for hark. Listen. Harkna listen. Choose the correct euphemistic term from the given words for the sentence. You are telling me a fairy tale. A lie. Which of the following is not possible in punctuation? ஸோ இந்த கொஸ்டின் படிக்கும்போது நாளையுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயரில். ஒரு இடத்துல கோலன் பற்றி கேட்டிருந்தா இன்னொரு இடத்துல கமா பற்றி கேட்குறாங்க. ஃபுல் ஸ்டாப்னா என்ன, செமிகோலன், இது டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி கூட எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா மாறி மாறி கொஸ்டின்ஸ் வந்து இதில் வரும் கண்டிப்பாக.
ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் இன் பங்க்சுவேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த லாஸ்ட் ஒன் தான் நாட் பாசிபிள். த செமிகோலன் ரெப்ரசன்ட்ஸ் எ வீக்கர் பாஸ் தென் எ கமா அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து பாசிபிள் கிடையாது. செமிகோலன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது பிரிக்கும். இந்த சென்டென்ஸை பிரித்து காட்டும். பட் இங்கே மற்றது எல்லாம் கரெக்ட். அதை பார்த்துக்கலாம். த கமா இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் எ ஷார்ட் பாஸ். ஓகே. அடுத்து த கோலன் இஸ் யூஸ்டு டு ஷோ தட் சம்திங் இஸ் டு ஃபாலோ. ஏன்னா கோலன் எந்த இடத்துல போடணும்னா அடுத்து அதை தொடர்ச்சியாக ஏதோ இன்னொன்று வருது. ஒரு விஷயம் சொல்லிட்டு கோலன் போடுறாங்கன்னா அது தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம் வருது அப்படிங்கிறது தான். அடுத்தது ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் வந்து எப்போவுமே என் மார்க். அந்த முடிஞ்சிருச்சு, சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஃபுல் ஸ்டாப் போடுவோம். இட்ஸ் யூஸ்டு டு மார்க் த எண்ட் ஆஃப் எ டெக்ளரேட்டிவ் ஆர் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அங்கே தான் ஃபுல் ஸ்டாப் வரும். Supply suitable question tag for the following statement. Mahati sang very well yesterday. கொஸ்டின் டேக் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும். Didn't she? The Mahati sang very well yesterday. Didn't she? இப்படி தான் கேட்க முடியும். நல்லா பாடினாலா அப்படி தான். அது அந்த இடத்துல கரெக்டாக வர்றதுன்னா இதுதான். Delhi is farther from Chennai than Trichy. Here the word further refers to. ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ட் தூரம் தான் சொல்கிறாங்க. இதை விட இது தூரமாக இருக்குது அதுதான். இந்த சிமிலர், ஹாட்டர், டிஃப்ரெண்ட் இதெல்லாம் கிடையாது. டிஸ்டன்ட். Which of the following sentence expresses the impossible condition? If Saravanan had played well, he would have won the match. டிஎன்டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க. அதாவது டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 பேருக்குமே கவர் ஆகிற மாதிரி தான். இப்போ டிஆர்பியில் கொடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி 10 யூனிட்ஸ்க்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டின் அதற்குரிய 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே விடை வந்து போல்ட் லெட்டரில் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே இது கூட சேர்த்து கொடுத்துருக்கோம். பேப்பர் 2ல் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் 2012 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது கூடவே என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 2 முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின்ஸுமே கொடுத்துருக்கோம். 2012 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 780 கொஸ்டின்ஸ் வரும். அதுவுமே பாருங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு 22 மார்க்ஸ் மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். இங்கிலீஷ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இங்கிலீஷ் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபைனலுக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அது முடிஞ்சாலும் அது கொடுக்குறோம். பட் இப்போ அவைலபிளாக இருக்கிறது தான் இது சொல்லியிருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. Choose the correct tense for the following sentence. I dash work as a teacher since 2013. ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் எ டீச்சர் சின்ஸ். அதாவது சின்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போலேருந்து அப்படின்னு அர்த்தம். அது இயர் கொடுத்தாலே சின்ஸ் வரும். இப்போ அப்போலேருந்து நான் வந்து டீச்சர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா அவங்க இன்ன வரைக்கும் ரிலீவ் ஆகலை அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ஸோ அப்போ ஹாவ் பீன் ஒர்க்கிங் தான். கண்டினியூஸாக இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹாவ் பீன் தான் கரெக்டு. மேட்ச் த இடியம்ஸ் வித் த மீனிங்ஸ். அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பி. அதாவது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னா அன் ஈவெண்ட் தட் ஹேப்பன்ஸ் ரேர்லி. ரேராக நடக்கக்கூடிய ஈவெண்ட்டு தான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்கிறது.
ஆன் த பால். ஆன் த பால்னா வென் சம்ஒன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் வெல். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க அந்த சிச்சுவேஷனா, அதுக்கு வந்து ஆன் த பால் அப்படி சொல்லலாம். த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். த சீக்ரெட் இஸ் அவுட். கேட் வந்து பேக்கை விட்டு வெளில வந்துருச்சுன்னா சீக்ரெட் அவுட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து மறைமுகமாக பேசுகிற மாதிரி. லிசன். இங்கே வந்து லெண்ட் அண்ட் இயர். லிசன்னா கவனி. காதை கொடுது கவனின்னு சொல்கிறோம். லெண்ட் அண்ட் இயர்னா உன் காதை கொஞ்சம் கொடு. காதை கொஞ்சம் கொடுனா கவனின்னு அர்த்தம். அதுதான். Find out the combination of the word blackboard. ஸோ இங்கே வந்து adjective plus noun. board வந்து noun, black adjective. What is the synonym of the following underlined word? His way of teaching is monotonous. Tiresome. ஒரே மாதிரி போல் அப்படி அதுதான் அவங்களுக்கு போர் அடிக்குங்கிறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. tiresome. இன்ட்ரெஸ்டிங், ஈகர்னஸ், ஹாப்பிலாம் ஒரே மாதிரி வருவாங்க. அதை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். Choose the meaning of the idiom. Hits below the belt line are generally considered illegal in boxing. Below the belt. Notes of a meeting are called dash. மினிட்ஸ். கண்டிப்பாக இந்த டீச்சர் ப்ரொஃபஷன் இருக்குங்களாம் தெரியும். லாஸ்ட்டாக மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு ஒரு ரெக்கார்ட் கூட போட்டு சைன் வாங்குவாங்க. சரிங்களா? நோட்ஸ் ஆஃப் எ மீட்டிங், அதுக்கு பேரே வந்து மினிட்ஸு. Fill in the blank with suitable phrasal verb. The rugby match dash at 3 o'clock. Kicked off. Find the rightly matched phrasal verb with its meaning. Get rid of, to eliminate. இது வந்து கரெக்டாக இருக்குது. Matched phrasal verb with its meaning. Get rid of, not to eliminate. Use appropriate conjunction. Walk quickly dash you will not overtake him. Else. Walk quickly else you will not overtake him. இல்லைனா அப்படிதான். எட்டுனா இது வரையில், அண்டுனா சேர்க்கறது. கரெக்டாக அந்த ரெண்டு ஏதாவது சென்டென்ஸ் சேர்க்குற மாதிரி வரும். பட்டுனா ஆனான்னு வரும். ஸோ இந்த இடத்துல சீக்கிரமாக நட. எல்ஸ் இல்லைன்னா யூ வில் நாட் ஓவர்டேக். உன்னால் அவனை ஓவர்டேக் பண்ண முடியாது. அதுதான் எல்ஸ். ஒன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ப்ராசஸ் ஆஃப் நோட் மேக்கிங். நோட் மேக்கிங் ப்ராசஸில் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. நோட்ஸ் நீட் டு பி இன் கம்ப்ளீட் சென்டென்ஸ். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையா? இல்லை இல்லையா? நோட்ஸ் வந்து நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது வந்து முடிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும், அப்படி கிடையாது. Complete the sentence using the correct tense. How long dash. Have you been waiting? இவ்வளோ நேரமாக நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதாவது இது எப்போவுமே ஒரு கண்டினியூஸ். ஹவு லாங், லாங்னு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நேரம் அப்படின்னு. அப்போ ரொம்ப நேரமாக அது நடந்துகிட்ருக்கு, இன்னும் முடியவும் இல்லை. அப்படி தான் இந்த ஹாவ் பீன் வந்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ஸு இது போல் ஒரு டைமிங் குறிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்குன்னா ஹாவ் அப்படி அந்த ஹாவ் யூ பீன் அதெல்லாம் வரும். பீன் கண்டிப்பாக சேரும், அதை பார்த்துக்காங்க.
Choose the correct synonym for the given word languid. Moving slowly. மேட்ச் பண்ணுங்க. இந்த பெர்சனிஃபிகேஷன், அலிட்ரேஷன், சிமிலி, மெட்டாஃபர் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலாம். அதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு ஒன்னொன்னுத்துக்கும் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்துக்குமே டெஃபினேஷன் முதல்ல எழுதிடுங்க. இது இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஃபுல் புக் படிக்கலனா கூட ஓரளவுக்கு இங்கிலீஷில் நீங்கள் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஜஸ்ட் இதை மேட்ச் பண்ணுங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் சி வருது. அதாவது பிரேவ் லைக் எ லைன். லைக்குங்கிற அந்த வேர்டு இருந்தால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து சிமிலி. ஏன்னா இது ஒத்து போகுதுங்கிறது தான் அவங்க வந்து ஒற்றுமையை குறிக்கிறதுக்கு தான் அந்த சிமிலாரிட்டி சிமிலி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிரேவ் லைக் எ லைன். பிரைன் இஸ் எ கம்ப்யூட்டர். இது மெட்டாஃபர். பிரைனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் உருவகப்படுத்துகிறாங்க. மூளை நமக்கு வந்து கம்ப்யூட்டர் மூளை அப்படிலாம் சொல்கிறல, அறிவு அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறல. பிரைன் இஸ் எ கம்ப்யூட்டர். ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத வந்து உருவகப்படுத்துறது தான் மெட்டாஃபர். கியூரியஸ் கிளாக். இது வந்து அலிட்ரேஷன். த சவுண்ட் அலிட்ரேஷன். த அயர்ன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத். பெர்சனிஃபிகேஷன். பெர்சனிஃபிகேஷன் பற்றி அதில் நிறைய சொல்லிட்டோம். த அயர்ன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத். Pick out the trisyllabic word from the following words. Permission. இந்த vowels வந்து 3 இடத்துல அது கரெக்டாக அந்த சவுண்ட் வர மாதிரி இருக்கும். அந்த trisyllabic word. Permission. She dash sleep for 5 hours. Choose the correct tense form for the above sentence. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் டைமிங் கொடுக்கறது, இல்லை ரொம்ப நேரம் ஹவு லாங் அதெல்லாம் வருது. சின்ஸ் அதெல்லாம் வந்துச்சுனாலே அந்த பீன் வந்துடும் சொன்னேன். இப்போ பீன் ஸ்லீப்பிங் ஓகே, அது ஓகே. ஹேஸ் வருமா ஹேட் வருமா அப்படி பார்த்தீங்கன்னா ஹேஸ் தான் வரும். ஷீ ஹீ இதெல்லாம் வந்துச்சுனாலே ஹேஸ் தான் வரும். ஸோ அப்போ ஷீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 5 hours. The young bird made a pretension of falling asleep. The word pretension is a dash. Noun. Complete the sentence using appropriate preposition. There is a lily dash roses. Among roses. பெட்வீன்னா 2 தான் இருக்கும். கம்பேர் பண்ணும்போது 2 இருந்தால் பெட்வீன் இதுக்கு இடையில அப்படி சொல்லலாம். இன்னா அதுக்குள்ள, வித்தினா அதற்கும் உள்ள அப்படி சொல்கிறோம். அமாங்னா இதுக்கு இடையில் அப்படி கூட சொல்லலாம். There is a lily among roses. Choose the correct answer from the options given below. If she dash an angel, she would fly. Where. Choose the correct meaning of the idiom given. Traffic is moving at a snail's pace. வெரி ஸ்லோலி. நத்தை தானே ரொம்ப ஊந்து போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லுவோம். அப்போ டிராஃபிக் வந்து நத்தை மாதிரி ஊந்து போயிட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ அது என்னது ரொம்ப ஸ்லோ, வெரி ஸ்லோலி. த வேர்ட் ஹூஸ் இஸ் டேஷ். ஸோ ஹூஸ் அப்படிங்கிறது இஸ் அ ஜெனட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எல்லாமே பார்த்து வச்சுக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல வரும், எப்படிலாம் வரும் அப்படிங்கிற கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக வருது. Fill in the blank with suitable quasi-modal. We dash help the needy.
வந்து வி ஆட் டு ஹெல்ப் த நீடி. நீடினா வந்து தேவைப்படுறவங்களுக்கு தான். அப்போ தேவைப்படுறவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். ஆட் டூன்றது வந்து வேண்டும். அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஜென்ரலாக வர்றது ஓகேங்களா? ஸோ உதவி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். அப்போ இது ஜென்ரலாக சொல்லலாம். வி ஆட் டு ஹெல்ப் த நீடி. இப்போ டேர்லாம் ஹவு டேர் யூ சே அதெல்லாம் அந்த அடிக்கடி கேட்குறாங்க. அந்த டேரும் வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இதெல்லாம் சொல்லுவ? ஷுட்டு, மஸ்ட்லாம் கம்பல்சரியா அந்த இடத்துல அது நடந்தே தீரணும் அப்படிங்கிற இடத்துல தான் ஷுட்டு, மஸ்ட்டு இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோதான். வி ஆட் டு ஹெல்ப் த நீடி. Choose the appropriate question tag and complete the sentence. This article is very good. Dash. Isn't it? அப்படிதான் கேட்க முடியும். Pick out the word. The term which means end is called. Final. Choose the right syllabification for the word negotiation. இது எப்படி பிரிக்கிறது? Correct option is C. Pick out the correct poetic device used in the line given below. And a grey mist on the sea's face. ஸோ பெர்சனிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு பொயட்டிக் லைன் இருக்குது. அண்ட் எ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ். அந்த கடலோட முகத்தில் வந்து கிரே மிஸ்ட் இருக்குது. பனி பனி வந்து கிரே கலரில் அந்த மிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கு முகம் கிடையாது. முகம்ங்கிறது மனிதனுக்கு உரியது. ஸோ அந்த சீஸ் ஃபேஸ்ன்னு சொன்னதுனால இது வந்து பெர்சனிஃபிகேஷன். மூன்ஸ்ட்ரக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார். Noun plus participle. Add suitable question tag to the following sentence. Let's close our eyes and meditate for some time. Shall we? The லெட்ஸுங்கிறது லெட்டஸ் அதுதான். அப்போ எல்லாரையும் குறிக்கிறது. நம்ம எல்லாருமே க்ளோஸ் பண்ணலாம் ஐஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஷல்வி தான் கரெக்டாக வரும். பண்ணலாமா போகலாமான்னு சொல்கிறோம்ல ஷல்வி. Write the gerund form of the verb. Dash must satisfy your desire for new experiences. Traveling. Find out the correct clipped word for the following word. Zoological park. சுவாலஜிக்கல் பார்க் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜூன் தான் சொல்லுவோம் ஷார்ட்டாக சொல்லணும்னா. அதான் கிளிப்டு வேர்டு. ஃபஸ்ட்டே நம்ம அந்த கொஸ்டின் பார்த்தோம். கிளிப்பிங்னா என்ன? அதுக்கு வந்து அவங்க எது வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ கிளிப்பிங்னாலே ஏதாவது வேர்டு ரிமூவ் பண்ணிட்டு சொல்கிறது. இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் சொன்னோம் இல்லையா? அது போல தான். சுவாலஜிக்கல் பார்க்கை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்? ஜூன் தான் சொல்லுவோம். Fill the blank with a suitable article. Dash earth revolves around the sun. The earth revolves around the sun. ஏன்னா எர்த் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. பூமிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. பொதுவான ஒன்றா இருந்தால் தான் வரணும். Fill in the blank with suitable modal verb. When Kaushik was a child, he dash play in the street. Would. Which of the following words is an comparative form?
லெஸ். அதாவது லெஸ்னா இதை விட இது குறைந்தது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த கம்பேரட்டிவ் ஃபார்ம்ல எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. லெஸ் தான் வரும். ஃபார், மெனி இதெல்லாம் வராது. ஸோ லெஸ். ரைட் த ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. மை கேட்ஸ் ஃபேவரட் ஆக்டிவிட்டி இஸ் டேஷ். இது ஈஸி தான், படிச்சோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்லீப்பிங். என் கேட்டு அதோட ஃபேவரட் ஆக்டிவிட்டி எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் பூனை. சப்போஸ் ஸ்லீப்பிங். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். டேஷ் வாஸ் மிசரபிள் ஃபார் டாம் சாயர். லெசன்லேருந்து வந்துடுச்சு. மண்டே மார்னிங். Choose the correct superlative degree of the given sentence. Very few students in the class are as clever as Ravi. So correct option is B. Ravi is one of the cleverest students in the class. சூப்பர்லேட்டிவ்னால இஎஸ்டி வரும், தி வரும், அதெல்லாம் பார்த்துக்காங்க. இந்த கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும். Which of the following is the combination of noun plus verb? Sun, set. Which of the following adjective is not considered as possessive determiner? It. Not considered as possessive determiner, it. அப்போ மற்றதெல்லாம் வந்து பொசஸிங் பார்த்துக்கங்க. அதாவது யுவர், அவர், மை அதெல்லாம். Dash is a complete narrative that involves characters and events that stand for an abstract idea. Allegory. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட உருவகம் மாதிரி தான். மேலே மெட்டாஃபர் உருவகம் இருக்குது. அதாவது ஒரு புனைக்கதை மாதிரி கம்ப்ளீட்டாக நரேஷன் இருக்கும். அதுலேயே நிறைய கேரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே சேர்ந்து ஒரு வடிவமாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் அல்லிகரி. இது வந்து டெஃபினிஷன், ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் டெஃபினிஷன் நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ரிப்புடேஷன் என்ன, இமேஜ் என்ன, மெட்டாஃபர் என்ன, அல்லிகரின்னு என்னன்னு பார்த்துக்காங்க. அதோட டெஃபினிஷன் இது. ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். They rested when evening came. Pick out the correct meaning for the phrasal verb catch on. To understand. அதாவது கேட்ச் ஆன், அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? பிடிச்சிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் டு அண்டர்ஸ்டாண்ட். Fill in the blank with the correct tense. Ravi dash his homework just now. இந்த கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் டென்ஸில் வந்து என்ன வரும்? Ravi has completed his homework just now. In a newspaper article, what does the word byline mean? The name of the article writer. Choose the compound word that contains noun plus adverb. Paperback. The American English word of dialogue is dash. Correct option C. Choose the correct prepositional verb. I dash everything you have said. I agree with everything you have said. நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அக்ரி வித்.
இந்த இடத்துல அக்ரி வித் தான் கரெக்ட்டா வரும். Choose the correct compound word for the pattern noun plus verb. Bookmark. Which one among the following is the correct sentence? He wears a blue shirt. Which one among the following is the correct sentence? எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. He wears a blue shirt இதான் கரெக்டாக. மற்ற எல்லாத்துலேயுமே 1 or 2 மிஸ்டேக்ஸ் இருக்கும். Your eyes are like the diamond bright, but mine are dull as lead. Identify the figure of speech. வந்து simile. Fill in the blanks with correct infinitives. The boys went to the forest dash birds. To shoot birds. Which one of the following root words matches the prefix dis to form an antonym? Disobedient. Obedient, disobedient. Convert the following active sentence into passive sentence. He will have made coffee. Coffee will have been made by him. Which of the following line has hyperbole? இந்த ஹைப்பர்போல் அப்படின்னு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த தமிழில் வந்து உயர்வு நவிச்சன்னு சொல்லுவோம் இல்லையா, மிகைப்படுத்தி கூறுறது அதுதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் தான். வி ஆர் கிரேட்டர் தென் த பீப்புள்ஸ் அண்ட் த கிங்ஸ். நம்ம வந்து பீப்புளை விடவும் கிங்ஸை விடவும் ரொம்பவும் சிறந்தவங்க, அந்த கிரேட்டர் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் இது வந்து மிகைப்படுத்தி கூறுறது. பிக் அவுட் த ஆட் ஒன். ஹானஸ்ட். டிசைட்ஃபுல். ஹானஸ்ட்னா இப்போ நேர்மையாக இருக்கிறது, ரிலையபிள்னாலும் நம்பகத்தன்மை, ட்ரஸ்டினாலும் நம்பகத்தன்மை, சின்சியர்னா ரொம்ப சின்சியராக இருக்குது, அதெல்லாம் சொல்கிறோம். ஓகே. இப்போ டிசைட்ஃபுல்னா வஞ்சகத்தன்மை. அப்போ இதுதான் வந்து ஆர்டர். Which of the following sentence is incorrect? I am singing for 2 hours தான் இன்கரெக்ட். அது எப்படி வந்திருக்கணும்? ஐ ஹாவ் பின் சிங்கிங். லாஸ்ட்டில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ ஹாவ் பின் சிங்கிங் ஃபார் 2 hours. ஏன்னா கண்டினியூஸாக 2 மணி நேரமாக பாடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கண்டினியூஸாக நடக்குது ஹவர்ஸ் கணக்கில் சொன்னாலே அந்த பீன் வந்துடும், ஹாவ் பீன் வந்துடும். ஸோ மற்றதெல்லாம் ஓகே. ஐ ஹாவ் ஆல்ரெடி சங், ஆல்ரெடி பாடிட்டேன். ஐ டிட் நாட் சிங் எஸ்டர்டே, நேற்று பாடலை, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த பி தான் கரெக்டாக இல்லை. Fill in the blank with correct infinitive. Deva forgot dash the letter. டு போஸ்ட் த லெட்டர். லெட்டரை போடுறதுக்கு மறந்துட்டான், அதுதான் ஃபர்கட்னா மறந்துட்டான் தேவா. டு போஸ்ட் த லெட்டர் தான் கரெக்டு. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் விச் ஹேஸ் எ ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ். The present inside the box is mine. Choose the correct form of the indirect speech. The prince said, "It gives me great pleasure to be here this evening." ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பி வரும். த பிரின்ஸ் செட் தட் இட் கேவ் ஹிம் கிரேட் ப்ளஷர் டு பி தேர் தட் ஈவினிங்.
During the war, many people lost their homes. The pattern of this sentence is அதாவது during the war இது வந்து adverbial. Many people subject. அடுத்த verb வந்து lost. Their homes object. எதை எழுந்தாங்க their homes எழுதாங்க அது வந்து object. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் லாஸ்ட் இருக்கக்கூடிய டி தான். If I had got enough money, I would have bought these shoes. What type of conditional clause is this? இது வந்து தேர்டு. நிறைய டைப் இருக்குது. இந்த மெயின் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த would have வந்திருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். would have வந்தால் அது வந்து தேர்ட் கிளாஸு. இப்போ செகண்ட் கிளாஸ்னால் would மட்டும் வரும், have வராது. ஃபஸ்ட் கிளாஸ்னால் will வரும். ஜீரோனா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அது போல் இருந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து would have வந்ததுனால தேர்ட் கிளாஸ். What is the logical sequence for these words? Choose the correct option. The sequence கரெக்டாக என்ன சீக்வன்ஸ் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. ஸ்லோ, ஸ்டாப், வெயிட், கெட் ரெடி, கோ. Choose the correct parts of speech. The child sleep calmly. Adverb. Which one of the following is a complete narrative that involves characters and events that stand for an abstract idea or event? ஸோ சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அல்லீகரி அதுதான். Fill in the blank with correct determiner. There are dash flowers in the bunch. Many flowers in the bunch தான் கரெக்டாக வரும். மச்சுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. There are many flowers in the bunch. அது புக்கில் அப்படியே டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. Find out the meaning of the word recognized. ஐடென்டிஃபைட். ரெகக்னைஸ்னாலே ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க, என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படி தான் வரும். இந்த ரிமெம்பர்டுனா ஞாபகப்படுத்துறது, ரீகால்னாலும் திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் வரும். ஃபர்கட்னா மறக்கிறது அப்படிலாம் வரும். ரெகக்னைஸ்டுனா ஐடென்டிஃபிகேஷன், அதுதான் ஐடென்டிஃபைட். Choose the correct passive voice for don't open the door. Let the door not be open. Match the following. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுவே வந்து இப்போ மேட்சாக கொடுத்துட்டாங்க இது இன்னொரு கொஸ்டின் பேப்பரில். அதனால தான் அவங்க வந்து இது எல்லாத்தையுமே படிச்சுக்காங்க, இதை பற்றி எல்லா டெஃபினேஷன் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் சொன்னேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தலாம், டக்குன்னு பார்த்தலாம். டி தான் இதுக்கு வந்து சரியான விடை. அதாவது கமா used for phrases and clauses in a series. Semicolon, stress the close relationship between one sentence and another. A full stop used for the declarative sentence. Last one colon, to show something is to follow. வேறு ஏதோ இன்னொன்று ஃபாலோ ஆக போகுது சென்டென்ஸுங்கிறது தான் to show something is to follow. கோலன் இப்படி வைக்கிறோம்ல அது. Choose the correct verb form for the following sentence. The table dash up for firewood. The table was broken up for firewood.
இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. நெறைய பேர் வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியும். பட் எத்தன பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எவ்வளோ மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணீங்கறத நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து வந்து வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.